வாழையடி வாழ்க. மகாகுரு போகரின் திருவடிகள் போற்றி. போகா அகாடமி மாணவர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தத்தை தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே சில விஷயங்களை வரையறுத்திருப்போம். அந்த வரையறுத்த விஷயங்களில் ஏதாவது அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை சேர்க்கிறது, அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய ஒரு அம்சத்தை தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி சேர்த்த ஒரு அமெண்ட்மெண்ட் என்னவென்றால், அது கொஞ்சம் சொல்கிறப்ப மனசு கஷ்டமான ஒரு தகவல் தான். அக்குபங்க்சர் சார்ந்த பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்க, படிக்கிறவங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இனி அக்குபங்க்சரை ஒரு தொழில் முறையாக பண்ணக்கூடியவங்களுக்கு குறைந்தபட்சம் 2000 மணி நேரம் அவங்க ரெகுலர் கிளாஸில் போய் படிச்சிருக்கணும். அதாவது ஒரு ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டியில் எப்படி போய் படிப்போமோ அது மாதிரி ரெகுலர் கிளாஸாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் அவங்க தான் பார்த்திங்கன்னா அக்குபங்க்சர் பண்ணலாம். அவங்களுக்கு நேரடியாக வேறு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்கெல்லாம் தெரப்பிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில், எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு சித்த மருத்துவருக்கு நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்கிற நிலை தான் ஏற்கனவே இருந்தது. ஸோ அதை தான் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் சார்பாக இலவச சித்த மருத்துவமனை நடத்திட்டுருக்கிறப்ப, நம்ம இலவச சித்த மருத்துவமனை அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அதே போல் சித்த மருத்துவர், அரசாங்கத்தில் பதிவு பண்ண சித்த மருத்துவர் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் நம்ம மாணவர்கள் நிறையா தெரப்பிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்தோம். ஆனாலும் ஒரு 2 மாணவிகள் மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறாங்க. மேலும் நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தொழில்முறை மருத்துவர்களாக ஒரு கிளினிக் போர்டு வச்சு அப்படி பண்ணக்கூடியவர்கள் யாருமே மேக்ஸிமம் இல்லை. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடியதுன்னு சொன்னால் கூட, விரல்னால் 10 விரல் இருக்குது, 10 பேர் கூட கிடையாது. இன்னும் ஒரு 2 பேர் தான், 3 பேர் தான் தொழில்முறை மருத்துவமாக செய்துட்டு இருந்ததாக தெரிஞ்சது. அவங்களும் போன முறையே வந்து அவங்களுக்கு இது மாதிரியான தகவல்களை சொல்லி இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். அவங்களும் அதை சார்ந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டாங்க தங்களை. அதே நேரத்தில் சிலர் வெளியில் இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டு சில முயற்சிகள் செஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் இதுக்கான கவுன்சில் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அதுக்கான கவுன்சில்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வைக்கிற எக்ஸாம்ஸை எழுதி செலக்ட் ஆனோம் அப்படின்னா இந்த மருத்துவ முறையை தொழில் முறையாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போவே சொல்லியிருந்தோம், இது மாதிரியான முயற்சிகளை எடுத்து நிறைய பொருளாதார செலவுகள் பண்ணாதீங்க அப்படின்னு. இன்றைக்கி அதுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 மணி நேரம் ரெகுலர் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நம்ம சித்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க கூட இந்த மாதிரி 2000 மணி நேரம் வந்து அக்குபங்க்சரை படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு ஒரு நார்மலாக சர்டிஃபிகேட் கோர்ஸில் படிக்கிற கண்டென்ட்டு கூட அவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையில் அது ஒரு சின்ன பார்ட்டாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க 5.5 ஆண்டுகள் வந்து ரெகுலர் கிளாஸஸ் மெடிக்கலுக்கு போய் படிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இனிவரும் காலங்கள்லேயும் இருக்கும். ஒரு பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கிறாங்க சித்த மருத்துவராக அப்படின்னா அவங்க தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இருக்காது. 2000 மணி நேரம் படிச்சிருக்கோமா, 2லேருந்து 4 வருஷம் அக்குபங்க்சர் மட்டுமே படிச்சிருக்குமாங்கிற விஷயத்துக்குள்ளே இருந்தாலும் அவங்க ரெகுலராக ஒரு 5.5 ஆண்டுகள் மருத்துவம் சார்ந்து படிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரப்போகிறதில்ல. இதை வந்து ஒரு சான்றிதழ் கோர்ஸாக படித்தவங்க, இப்போ நம்ம அதில் 2 ஆண்டு வகுப்புகள், 3 ஆண்டு வகுப்புகள்லாம் நம்ம நடத்தணும். ஆனாலும் இது வந்து ரெகுலர் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லைங்கிறதுனால தொழில் முறையாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை முழுமையாகவே அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அதே நேரத்தில் அதாவது இந்த மருத்துவம், நமது பாரம்பரிய மருத்துவம் சார்ந்து படித்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில பின்னடைவான செயல்களும் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு பலமான எதிரி இருக்கிறார் அப்படின்னா, நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே நம்மளுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் தேவையில்லாமல் நவீன மருத்துவத்தை நிறைய பழிச்சு சொல்லி, குறை சொல்லி, மக்களுக்கு பெருசாக அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க செய்கிறதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வை வெளிப்படுத்தி ஒரு பலமான எதிரி என்ன பண்ணுவார்? அதுதான் இன்றைக்கி அதிகாரம், பலம் எல்லாம் சேர்ந்து அக்குபங்க்சர் படித்த லட்சக்கணக்கான நபர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பின்னடைவாயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி தூண்டினவங்க யாருமே பார்த்திங்கன்னா மருத்துவமனையை வச்சவங்கெல்லாம் மேக்சிமம் கிடையாது. வெறும் கல்வி நிலையமாக மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அது மிகப்பெரிய பொருளீட்டக்கூடிய நிறுவனமாக அவங்க அதை உபயோகிக்க மட்டுமே செஞ்சாங்க. பெரிய பெரிய அக்குபங்க்சர் கல்வி நிலையங்கள் பெரிய அளவில் எங்கேயாவது மருத்துவமனை வச்சுருக்காங்களா நீங்கள் தேடி பாருங்கள், நிச்சயமாக இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் மாற்றாக இருக்கணும் தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆரம்பத்திலேயே அரசாங்கத்தில் பதிவு பெற்ற சித்த மருத்துவமனை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நடத்தணும். அதற்கான அரசு அங்கீகாரமான சித்த மருத்துவரை நம்ம வேலைக்கு வச்சு அவங்களுடைய மேற்பார்வையில் தான் அக்குபங்க்சர் தெரப்பி முடித்தவங்களையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். அதே நேரத்தில் இங்கே அக்குபங்க்சர் படித்தவங்க சில விரும்பத்தகாத செயல்கள், தன்னுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போடுறது, எம்டின்னு போடுறது, அது எம்டிங்கிறது மாஸ்டர் ஆஃப் ட்ரக்கா கேட்டால் மாஸ்டர் டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரியான நிறைய விரும்பத்தகாத விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. சின்ன விஷயமும் கிடையாது. அதனால தான் நம்ம அகாடமியில் நம்ம சொல்லுவோம், மருத்துவம் என்பது மனிதனின் உயிர் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் மற்ற ஒரு மருத்துவத்தை, நமக்கு மாற்றாக இருக்கக்கூடிய மற்ற மருத்துவத்தை குறை சொல்வதை விட நாம் நம் நிலையில் நாம் கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒரு நல்ல மருத்துவத்தை, நமது பாரம்பரிய மருத்துவத்தை மக்களுக்கு பயன்படுற மாதிரி என்ன கொடுக்க முடியும் மட்டும் யோசிங்க. நம்மளுடைய வளர்ச்சியை யோசிக்கணும். இன்னொருத்தருடைய குறையை சுட்டி காட்டுவதை விட நமது வளர்ச்சியை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே நம்ம வகுப்பில் சொல்லுவோம். ஸோ இப்போ உள்ள நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலை தற்போதைக்கு மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே ஒரு சங்கத்தில் சேருங்க, அசோசியேஷனில் இது பண்ணுங்கள், 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, பெரிய செலவழித்து இது பண்ணலாம், ஸ்டே வாங்கலாம், அது இதுன்னு சொன்னாலும் அது முழுமையாக ஏற்புடையதாக இருக்குமா அப்படின்னா சற்று சந்தேகம்தான். இது ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டமாக மாறி தான் இதிலிருந்து ஏதாவது ஒரு வழிவகை பிறக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இது சித்த மருத்துவர் அதோடு சேர்த்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையும் அடுத்த நிலைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி எவ்வளோ காலமான வகுப்பு முடிச்சிருக்கீங்கிற இடத்துல வர்றப்ப அதுவுமே கேள்விக்குறியாக மாறிடுது. அதனால் ஆனால் நமது பாரம்பரிய செயல்பாடுகள், இப்போ அந்த மசாஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் மருத்துவமாலாம் இல்லை, ஒருவருக்கு உடலுக்கு சௌகரியமான ஒரு செயலை அதனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல்ங்கிற முறையில் தாராளமாக பண்ணலாம். விருந்தோம்பல்ங்கிறது நமது சட்டத்திலையும் அதற்கான வழிவகைகள் உண்டு. நீங்கள் நிறைய மசாஜ் சென்டர்லாம் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளங்கையில் மசாஜ் பண்ணலாம், பாதத்தில் மசாஜ் பண்ணலாம். இதுக்காக தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பாத அழுத்த சிகிச்சையை முறைப்படுத்தி அது சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வாய்ப்பு கூட நம்ம போட்டிருந்தோம். அது நீங்கள் எங்கே வேணாலும் இது பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்பி உங்களுடைய வீட்டிற்கு ஒருத்தர் எனக்கு இந்த அழுத்தம் சார்ந்த விஷயத்தை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு போர்டு வச்சு தொழில் முறையாக, அதுக்கு தான் அரசாங்கம் இது பண்ணலை. ஆனால் இது மாதிரியான சேவைகளை மக்களுக்கு தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? நம்ம அதில் படித்து முடித்தவர்களுக்கும் சரி, மற்ற அன்பர்களுக்கும் இந்த தகவல்
பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். விழிப்புணர்வுடனும் கற்ற கல்வியை பயனுள்ள வகையில் அமைத்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதுமே கற்ற கல்வி என்பது வீண் போகாது. எனவே தொடர்ச்சியாக கற்ற விஷயங்களை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுங்க, அதை சார்ந்து ஆய்வு செய்து பயன்படுத்தி பாருங்கள், தவறில்லை. நாம் நமது தொந்தரவுக்கு, நமது குடும்பத்தினருக்கான விஷயத்திற்கு நாம் இந்த முறையை, நமது பாரம்பரிய முறையை பயன்படுத்துவதை தடுப்பதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அதை எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னுடைய சுயசார்பு. நான் இதை தொழில் முறையாக போர்டு போட்டு எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நான் ஒரு வியாபாரம் சார்ந்து பண்ணலை. எனக்காக என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய மருத்துவ முறை, என் பாரம்பரியமான மருத்துவ முறை, அதில் நான் குணம் கண்டிருக்கிறேன். அதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அனைத்தும் நலமாகும். மகாகுருநாதர் போகரின் திருவடிகள் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழையடி வாழ்க.